அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஒரு அழகான கிராமம். அங்கே சோமநாதன் என்ற ஒரு ஏழை பக்தன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் செல்வம் எதுவும் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து அவனது பக்தி மட்டும்தான். அந்த ஊரில் பழைய சிவன் கோவில் இருந்தது. அந்த சிவன் கோவிலுக்கு தினமும் வருவான். வந்து தினமும் சிவனுக்கு அங்கு உள்ள குளத்தில் தண்ணீர் கொண்டு வந்து சிவனை நன்றாக தண்ணீர் ஊற்றி கழுவி அங்கு உள்ள பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து சிவனுக்கு போடுவான். ஒரு வேளையாவது உணவு படைப்பான். அவனிடம் உள்ளதை படைத்து விட்டுத்தான் சாப்பிடுவான். இப்படியே நாட்கள் போய்க்கொண்டு இருந்தது. ஒரு நாள் அவன் கிராமத்தில் பயங்கரமான மழை பெய்தது. ஒரு வாரம் ஆகியும் மழை நிற்கவே இல்லை. சோமநாதன் வீட்டை விட்டு வெளியேயும் எங்கேயும் வேலைக்கு போக முடியவில்லை. மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது. அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனிடம் இருந்த அரிசி பருப்பு பொருட்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவன் கவலையெல்லாம் தனக்கு பசி எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை. என் அப்பன் சிவபெருமானுக்கு உணவு படைக்கவில்லையே என்ற கவலை. பசியோடு இருப்பாரே என்பதுதான் சோமநாதன் கவலை. அவனுக்கு பசி பயங்கரமான பசிதான். என்ன பண்ணுவது என்று யோசித்து கொண்டு இருந்தான். அப்பத்தான் அவன் மனதில் ஒரு முடிவு எடுத்தான். மழையையும் பொருட்படுத்தாமல் கோவிலுக்கு ஓடி சென்றான். அங்கே சிவனுக்கு முன் அமர்ந்து கதறி அழுதான். இறைவா, நீயும் பசியோடு இருக்கிறாய், நானும் பசியோடு இருக்கிறேன். உனக்கு ஒரு பிடி சோறு போடும் வரை நானும் உணவு உண்ண மாட்டேன் என்று பிடிவாதமாக அங்கேயே சிவனின் முன்பு அமர்ந்து விட்டான். அவன் பசியோடு சிவனுக்கு உணவு படைக்க முடியவில்லையே கவலையாக அமர்ந்து இருந்தான். அப்போது கோவிலுக்குள் ஒரு வயதான முதியவர் வந்தார். அவர் கையில் ஒரு பொட்டலம் வைத்திருந்தார். சோமநாதனிடம் வந்து, ஏன்பா சோகமாய் இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் அந்த பெரியவரை பார்த்ததும் அவனுக்கு அழுகை வந்து விட்டது. அழுது கொண்டே, என்னால் சிவபெருமானுக்கு உணவு படைக்க முடியவில்லையே என்றான். அதற்கு அந்த பெரியவர், நீ முதலில் சாப்பிடு என்று அந்த ஒரு பொட்டலத்தை அவனிடம் கொடுத்தார். அவன் வாங்கவில்லை. ஐயா, நான் இதை சாப்பிட மாட்டேன். என் அப்பன் ஈசனுக்கு படைக்காமல் நான் சாப்பிட மாட்டேன். என் ஈசனுக்கு படைத்த பிறகுதான் எனக்கு உணவு என்றான். அதற்கு அந்த பெரியவர் சிரித்து கொண்டே, சரி, முதலில் நீ உன் ஈசனுக்கு படைத்து விட்டு பிறகு நீ சாப்பிடு என்றார். சோமநாதன் அந்த உணவை திறந்து சிவனுக்கு அருகில் வைத்தான். என்ன ஆச்சரியம்! அந்த சிலையிலிருந்து ஒரு கரம் நீண்டு அந்த உணவை எடுத்தது. சோமநாதன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அந்த பெரியவர் மறைந்து அங்கே ஈசன் ஜோதி மாயமாக காட்சியளித்தார். மகனே, உன் அன்பையும் வைராக்கியத்தையும் மெச்சினேன். உன் பசியை விட என் பசி பெரிதாக நினைத்தாயே, அதுவே உன்னை உயர்த்தும் என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் அவன் கிராமம் செல்வ செழிப்புடன் இருந்தது. அன்று முதல் சோமநாதனின் வறுமையும் நீங்கியது. ஊர் மக்கள் அனைவரும் அவன் பக்தியை மெச்சி வியந்தனர். இதிலிருந்து தெரிந்தது என்னவென்றால், மனம் உறுதியாக இருந்ததால் நமக்கு நல்லதே நடக்கும். சோமநாதன் மன உறுதியுடன் இருந்ததால்தான் ஈசனுக்கு உணவு படைத்துவிட்டு அவனும் உணவு உண்டான். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.